ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 29வது வகுப்பு. இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆமாம். இன்றைக்கி பதிவில் இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் வந்து கட்டிங் பண்ணியிருக்கோம்ல, மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீ தைக்க போகிறேன், ரைட்டா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரண்ட்டை தைச்சி காமிச்சிடுறேன், அதே மாதிரி நீ பேக்கை தைச்சி காமிக்கிறேன். ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் சொல்ல தைக்கணும். ஆமாம், அதிக பெருசிங்கத்தனமாக நான் சொல்லாததை செய்யக்கூடாது. இதை ராணிக்கு சொல்லலை, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட்டு தைச்சா அதை ஃப்ரண்ட்டு தான் தைக்கணும், இன்னைக்கு பேக் பீஸ் தைச்சா அந்த பேக் பீஸாக நீங்களும் தைக்கணும். ஒரு வாரம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது எவ்வளோ கிளியராக வருது அப்படிங்கிறது தான், அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவசரப்பட்டு தைச்சி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ வடை போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும், ரைட்டா? அது மாதிரி வழக்கம் போல் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் அவங்களும் பல டைம் கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, மற்றவங்க வந்து தன்னை குறை சொல்லுறதாக நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ எங்கிட்ட நிறைய குறைகள் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லோரும் தன்னோட பிரச்சனைகள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம அண்ணன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மனசு ஆறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு தையல் வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருங்க, ரைட்டா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை உதாசீனப்படுத்துகிறவங்க, தன்னை வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குறை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னே போகணும்னு நினைக்கிறது கூட அப்படியே பின்தங்கி நின்றும். என்னடா இது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஓவியன், எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஒருத்தர் நல்ல டிராயிங் பண்ணுவானா, சூப்பராக டிராயிங் பண்ணுவானா, அழகாக ஒரு டிராயிங் பண்ணி ஒரு பொது இடத்துல நிறைய ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு சந்தையிலன்னு வச்சுக்கேன், ஒரு பொது இடத்துல கொண்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பெரிய ஓவியத்தை அங்கே போய் வச்சுட்டானா. அப்போ அதில் பக்கத்தில் எழுதி போட்டிருந்தானா, இதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தெரியப்படுத்துங்க, அந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டு ஏதாவது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டானா. அப்போது சாயந்தரம் போய் அந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்பி சாயந்தரம் போய் பார்த்தா அவன் ஒரு குறை சொல்லியிருக்கானா. கொச்ச 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 கொச்சன்னு எழுதி அவன் வரைஞ்ச ஓவியமே கன்றாவே ஆயிடுச்சான். ஓவியமே இல்லை, ஓவியம் காணாமல் போயிடுச்சு. கொச கொச கொசன்னு அவன் போட்டு கிறுக்கி, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு போட்டு ஆளாளுக்கு கிறுக்கிட்டாங்களாம். இவன் சாயந்தரம் போய் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டானா. சரி, நம்ம மேலே இவ்வளோ தவறுகள் இருக்கா அப்படி சொல்லிட்டு சோர்ந்து போய் அந்த படத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது, இந்த ஓவிய தொழிலே எனக்கு வேண்டாம், நான் டிராயிங் பண்ணதை விட போகிறேன் அப்படி சொல்லி தூக்கி போட்டுட்டு மூலையில் போய் உட்காந்துட்டானா. அவங்க அம்மா சொன்னாங்களாம், மகன் வந்து மனசு உடஞ்சி போயிட்டானேன்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு, அதாவது நீ இந்த மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டேன்னா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், மனசு உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி மனசு உடஞ்சிடக்கூடாது. அப்போது அவங்க அம்மா ஒரு வழி சொன்னாங்களாம், தன்னோட மகன் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியோட பழைய மாதிரி இருக்கணும், பழைய மாதிரியோட இன்னும் வீரியம் ஜாஸ்தியாகி இன்னும் பல வகையில் அவங்க வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ தம்பி நீ என்ன பண்ணுற, திரும்பவும் ஒரு டிராயிங் வரையணும், வரைஞ்சி அதே ஏதாவது ஒரு பொது இடத்துல கொண்டே வை, ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். இதில் ஏதோ தவறு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருத்துங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். முன்னாடி வந்து அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறதுனால அவன் இருந்த தப்புலாம் சொல்லிட்டான். இதுலேருந்து எதுவும் தவறு உங்கள் கண் பார்வைக்கு பட்டுச்சுன்னா அதை நீங்களே திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு எழுதி வச்சுட்டு வந்துட்டானா. சாயந்தரம் அதே மாதிரி போய் பார்க்கும்போது அந்த படம் அப்படியே இருந்துச்சான், ஒருத்தர் அதில் கை வைக்கலையாம், அப்படியே இருந்துச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இதில் எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம் மனசில். அதுதான் உண்மை. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம், இதுதான் உலகம், குறை சொல்கிறவங்களுக்கு அதுக்கு தீர்வு சொல்ல தெரியாது. குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மனசை உடைய வச்சுடுவாங்க. ஆனால் அதுக்கு தீர்வு சொல்லணும்னு சொல்லும்போது யாரும் முன் வர மாட்டாங்க, சரியா? அதனால் நம்ம போக்கில் நம்மளுக்கு தெரியும் எது சரிங்கிற வழி நம்மளுக்கு தெரியும். அது சரியான வழியில் சிந்திச்சு செயல்பட்டோம்னா நம்ம ஒரு சிறந்த வழி தேர்ந்தெடுத்து போகும்போது நம்ம இலக்கை அடைய முடியும். மற்றவங்க வந்து குறை சொல்கிறாங்களேன்னு நினச்சி சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதையை நான் சொன்னேன். சரிதானே ராணி? சூப்பர். ஏன்னா குறை சொல்கிறவங்க யாருக்கும் நல்ல வழி நடத்த தெரியாது. அதை வந்து அந்த தவறுகளை திருத்துறதுக்கோ இல்லை அவங்கள வழி நடத்துறதுக்கோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களேங்கிறது கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ
யாருமே இல்லைன்னு நான் சொல்லலை. யாரோ ஒரு சிலர் ஏதோ ஒரு மூலையில் அத்திப்பூ மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு நல்ல மனசு படைச்சவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் இருப்பாங்கங்கிறது முட்டாள்தனம். அதனால் சுயமாக சிந்திச்சு தன்னோட திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். சரியா? மற்றவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டுமே, உங்கள் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருங்களேன். எனக்கும் சேர்த்து தான். நான் அப்படி தான் நான் நினைப்பேன். இப்போ பொதுவாக நம்ம வீடியோ கூட பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் படிக்கிறது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட கமெண்ட் படிக்க படிக்க உண்மையிலே எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ சகோதரிகள் இருக்காங்க, இவ்வளோ அக்கா இருக்காங்க, இவ்வளோ தங்கச்சி இருக்காங்க, இவ்வளோ அம்மாலாம் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. இந்தளவுக்கு மெசேஜ் அவங்களோட மெசேஜை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தன் ஃபுல்லாக ஏதாவது தேவையில்லாத ஒன்று எழுதி வச்சுட்டான். அப்போ என்ன பண்ணுறது, அதை நான் அதுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுறேன். எதனால்? உட்காந்து நம்மளுக்காண்டி நேரத்தை வீணடிச்சு உட்காந்து டைப் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டா சந்தோஷப்படட்டுமே. அவங்க குறை சொல்கிறதுனால நம்ம குறைஞ்சி போகிறதே கிடையாது இல்லையா? நம்மளுக்காண்டி ஒரு சில நேரம் ஒதுக்குறதுனால ஒரு லைக் டைம் போட்டு விட்டுரும். என்ன ராணி? அதுதான் நம்ம வழி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போது இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்டை தச்சு காமிச்சிட்டேன், அதே மாதிரி நீ பேக்கை தைக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன கதை இருக்கு இல்லையா, அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், மனசு உடையாதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அப்படி சொல்லிட்டு அவரோட வழியை பார்த்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. எவ்வளோ வேகமாக போகுதோ வாழ்க்கை, அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் இருந்தால் மட்டும் போதுமானது. ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? சொல்லி முடிச்சிட்டேனா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ராணி, இப்போ ஃபஸ்ட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்குது. நீ ஃப்ரண்ட்டு தைக்கிற, பேக் தைக்க போறியா? நான் ஃப்ரண்ட்டு தைக்கிறேன். ஃப்ரண்ட்டு நான் தான் தைப்பேன். எனக்கு தெரியுங்க, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அப்படி தான் செய்வேன், அப்படி தான் பேசுவேன். சரிதானே? சரி, இன்னைக்கு கழுத்தை நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா? இதுல நம்ம அடியில ஒரு பீஸ் வைக்கணும். என்ன பீஸ் வைக்கணும்? இந்த லைனிங், உள்ள லைனிங் கிளாத் வைக்கணும். ஆனா இதுல வேண்டியதில்லை, ஏன்னா உள்ள இந்த டிசைன் துணி கொடுத்துருக்காங்களே, அதுவே நல்லா ஹார்டா இருக்கு, அது வேண்டியதில்லை. ஆனா பேக் பீஸ்ல வைக்கணும். ரைட்டா? இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வச்சுட்டு சென்டர் அர்க்காத்து கூட பண்ணிக்கலாம். அந்த சென்டர் மாறாம இருக்கிறதுக்கு இதுலேயும் சென்டர் அர்க்காத் பண்ணிக்கிறோம். இது ஒரு டிப்ஸ். ஆமாம், சின்ன டிப்ஸ். இப்போ இந்த டிசைன் துணி பதிக்கலைன்னா நம்ம உள்ள ஒரு லைனிங் கொடுக்கணும், திக்னஸ்காண்டி. இது அது வேண்டியதில்லை. கரெக்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது மேலே தையல் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தையல் போடுறேன், அதை பார்த்து நீ இன்னொன்று தைக்கணும். சரியா? இது ராணிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். இது இந்த மார்க்லேயே டைல் போடணும். இவ்வளோதான் ராணி. சூப்பர். தையல் போட்டேன்னா இப்போ இதை வெட்டுறேன். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும். ஆமாம், விட்டுட்டு அப்படியே வெட்டுறேன். இதில் நம்ம கீழே சின்ன ஒரு ஓப்பன் கூட வைக்கலாம். நமக்கு பிடிச்ச சின்ன ஒரு ஓப்பன் வச்சு ஒரு சின்ன பட்டனும் வைக்கலாம். இது வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இப்போ இந்த போட்டுக்கிறதுனால அகலமாக இருக்குங்கள. ஆமாம், அது வேண்டியதில்லை. அதுவே மாடல் அதில் துணி கொடுத்துருக்காங்கல்ல, டிசைன் அதே போதுமானது. இந்த கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக எட்ஜில் தையல் போடுறேன். சரியா? நல்லா இழுத்து டைட்டாக எட்ஜு தையல் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, அப்போது அந்த நெக்கு நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும். சூப்பராக இருந்துச்சா? நல்லா.
எங்கேயுமே கோணல் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இதில் நம்ம தையல் போடக்கூடாது, மேலே எஜ்ஜு தையலும் எடுத்து அதில் போட நல்லா இருக்காது. போடாமல் உள்ளே கூட இருக்கிற துணியிலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அயன் பண்ணிக்கிட்டனால போதுமானது. இப்போ சுற்றி நான் போட்டுக்கலாம், தையல் போடுறேன். லைனிங் வெட்டின அளவுக்கு. ஆமாம், லைனிங் இருக்குல்ல, சுற்றி லைனிங் சுற்றி தையல் போடுறோம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கூட வேண்டியதில்லை, பக்கத்தில் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். இப்போ நான் தைக்கிற மாதிரியே தான் நீ பேக் பீஸும் தைக்க போகிற. இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான். இல்லை நம்ம மடித்து தப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டே கூட மடித்து முடிச்சுட்டோன்னா தைக்கிற இடத்துல அது ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இந்த பக்கம் கீழே இருந்து வரும்போதும் கரெக்டாக அந்த லூஸ்லாம் இல்லாமல் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இங்கேயும் அது மாதிரி மடித்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே தைச்சிட்டும் இது பண்ணிக்கலாம். என்ன ரைட்டா? இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள துணி அப்புறம் நான் வெட்டி விடுறேன். லைனிங் தவிர்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அது பூரா வெட்டிடணும். சரி, லைனிங் தான் கரெக்டான அளவு நம்ம. ஆமாம், அதுதான் கரெக்டான அளவு. சுடிதார் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தடு ராணி. அது இப்போ நம்ம தைக்கிறோம்ல, இது ரொம்ப ஈஸியான வழி. இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி, எப்படி இருக்கு? சூப்பர், சூப்பரா இருக்கா? இப்போ நீ என்ன பண்ற? பேக் பேக் பீஸ் ரெடி பண்ணணும். சரி, நீ தைக்கிறியா? ஓகே, வா. நான் வந்து ஃப்ரண்ட் தச்சிருக்கேன். நான் இந்த வச்சு பாரு, சும்மா வச்சு பாரு. இந்த ஐ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ரைட், அவ்வளோதான் வந்திருக்குல்ல, இவ்வளோதான். சூப்பர், அளவு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரைட், சும்மா வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நீ இன்னைக்கு நான் மஞ்சள் சேலை கட்டியிருக்கேன், கோயிலுக்கு போறியா? ஆமாங்க, எனக்கு தெரியும் கோயிலுக்கு போகுதுன்ட்டு, உங்களுக்காக சொன்னேன். என்ன ராணி? ஆமாங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போறியா? சரி, இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு தச்சுட்டு பேக் எடுத்துக்கோ. இது மாதிரி ஒரு பீஸ் வந்து உள்ள கிளாத் எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத் எடுத்துக்கோ. அதுக்கு மேலே இந்த ஒரிஜினல் பீஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கோ. இதை சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோ, இதில் அர்க்காத் பண்ணிக்கோ, இதில் அர்க்காத் பண்ணிக்கோ. நீ வெட்டுறது சிஸ்ஸருக்கும் வலிக்காது, துணிக்கும் வலிக்காது, உனக்கும் வலிக்காது. அர்க்காத் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்க, அந்த அளவுக்கு வலி இல்லாமல் கட்டுற. இந்த அர்க்காத் இருக்குல்ல, இதுவும் இதில் உள்ள அர்க்காத்தும் ஒன்றா மேட்ச் பண்ணி. இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் லைனிங் வைக்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு எடுக்கணும் தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம கழுத்து பீஸ் வந்து 9 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோம். ஆமாம், அப்போ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு 2 பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி கீழே வந்து ஒரு 3-4 இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே ஒரு 2-3 இன்ச்சு கீழே இறக்க இருக்கிற மாதிரி சுற்றி வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ சரி, ரைட்டா? எவ்வளோ அகலம் நம்ம அதில் கட் பண்ணியிருக்கோம், கழுத்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்ந்துருந்தா பிரச்சனை இல்லை. உயரமும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கணும். ஆமாம், இப்போ இந்த சென்டர் அர்க்காத் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவேன்? இது அந்த மேலே வைக்கணும். கரெக்டாக அந்த 2 அர்க்காத்தும் மேட்ச் பண்ணிக்கோ. மேட்ச் பண்ணி வைக்கணும். பண்ணிட்டியா? ஒன்று போல் எடுத்துக்கோ.
எடுத்துட்டு இப்போ நீ லைனிங்கில் டிராயிங் பண்ணியிருக்கல, ஆமாம். அதை எடு. அதில் அர்க்காத் பண்ணியிருக்கியா? இல்லை பண்ணலை. அதையும் பண்ணிடு. பண்ணிட்டியா? ஆ இப்போ இதில் வந்து கழுத்து டிராயிங் பண்ணிட்டேன். ஆமாம். இதையும் இந்த அர்க்காத்தோட சேர்த்து வச்சுக்கோ. ஆனால் மேட்ச் கூட மேலே வைக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா? ஆமாம், அப்போ தான் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகும். சரி. ஏன்னா சுற்றி நம்ம வெட்டும் போது தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதனால் ஒரு அரைஞ்சி இறக்கமாக வச்சுக்கலாம். ஆமாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மார்க் மேலே நீ தைக்கிற. சரி. இங்கே தை எனக்கு பார்க்கலாம். இந்த பக்கம் தான் வரும். உனக்கு எந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஆனால் கரெக்டாக இருந்தால் சரி. சரி. ஏன்னா சில பேருக்கு லெஃப்ட் கரெக்டாக வரும், சில பேருக்கு ரைட்டு கரெக்டாக வரும். உனக்கு எது கரெக்டாக வருதோ அந்த பக்கம் தை. சரிங்க. உன்னைய மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். சரி. மெதுவாகவே தை, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆ அந்த மார்க்குக்கு உள்ளடக்கி தைக்கிற மாதிரி தை. உள்ள ஸ்பீடாக வச்சுக்கிங்களா? ஆமாம், நான் தைக்கிற ஸ்பீடாக வச்சேன், உனக்கு ஸ்லோ பண்ணிட்டேன். சரி. இல்லைன்னா நீயும் வேகமாக தைச்சிருவில்ல. இந்த கை வந்து தைக்கும்போது இப்படியே இப்படி தான் வைக்கணும். நல்லா பார்த்துங்க, அப்போ தான் நேபாளிஸ் தெரியும். ஏங்க இப்படி வச்சா தான் நேபாளிஸ் தெரியும். ஏங்க எப்படி தைச்சாலும் நெயில் பாலிஷ் தெரியுங்க, எனக்கு பிடிக்குங்கிறனால போட்டேன். சரி சரி, நான் சும்மா சொன்னேன். அதானே, நேபாளிஸ் போடலைனாலும் கை அப்படி தான் வைக்கணும். அப்படி சொல்லுங்க. ரைட். ரைட், வெரி குட் வெரி குட். வளைக்கும் போது கை இப்படி தான் வளைக்கணும். ஸ்டாப். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. நீ தைச்சா கோணையாக போமா என்ன? கோணையாக போனால் விட்டுருவேன்னா உன்னைய. தை 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 தை. ஏங்க பேசாமல் இருங்கங்க. அப்படியே சொல்லட்டு, அப்படியே சொல்லட்டுக்கிட்டே வா. அதான் உன்னை தப்பாக்கி பிரிக்க வைக்கணும், அப்போ தான் எனக்கு. ஓ, இப்படி வேறு நினைப்பா? அப்போ நான் மெதுவாக தைச்சிக்கிறேன். ரைட். ஐயோ, என்னாச்சு? இல்லை, பிரிக்கிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ, அப்போ பயந்துட்டு. சரி, விட்டு விட்டு. நான் தப்பாக தான் தைச்சிட்டேன்னு பார்த்தேன். சரியாக தான். நான் இடைஞ்சல் பண்ணிகிட்டே தான் நீ இருப்பேன். நான் அதில் ஜெயிச்சு காட்டுறேன், இருங்க. இப்போ நீ சொன்னேன்ல, அது மாதிரி மற்றவங்க சொல்லணும். ஆமாம். ரைட்டா? ரைட். எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் ஜெயிச்சு காட்டணும். உன்னை இவ்வளோ இடைஞ்சல் பண்ணாலும் நீ தைக்கிற இல்லையா, அது மாதிரி மற்றவங்க தைக்க. நீ இப்போ அர்க்காத் பண்ணிடுறியா? நானே பண்ணுறேன். நீயே பண்ணு. சொல்லணும் ராணி, குர்ரா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது குர்ரான்னு எல்லார்ட்டும் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ராணி நீ சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்காம ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தாமல் இருப்பாங்க. கொடுங்க, நான் பண்ணுறேன், எனக்கு தெரியும், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியலன்னா கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த ராணி, இப்போ நீங்களாம் யாரும் இல்லைன்னா ராணி குடுறான்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீ அப்படியே சொல்லாத மாதிரி தப்பிச்சுக்கிட்ட. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நீ ஒரு நாள் கூட அப்படி சொன்னது இல்லையா அவங்க முன்னாடி? உங்களுக்கையும் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணுற? இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுற. ஓரத்தில் எஜ்ஜு தையல். கரெக்டாக நல்லா டைட்டாக இழுத்துட்டு அந்த எஜ்ஜில் தையல் போட்டு பார்க்கலாம். ஓகே. நீ போடுறத பார்த்தா எல்லாரும் தைக்க போகிறாங்க. மெதுவாகவே தையேன், நான் தான் வேகமாக தைச்சி முடிச்சிட்டேன். நீ தைய, நான் உனக்காக அயன் பண்ணி தரேன். என்ன ராணி? சரிங்க சரிங்க சரிங்க. கரெக்டாங்க? கரெக்டு தான். மிஷினுக்கும் வலிக்காமல், துணிக்கும் வலிக்காமல், கைக்கும் வலிக்காமல் தைச்சா கரெக்டாக தான் இருக்கும். அதாவது தைக்கும் போது நூல் இல்லை. நூல் இல்லையா? இல்லை, இருக்கு. இருக்கா? என்ன ராணி சொல்கிற? எனக்கு இருக்குங்க. இல்லை ராணி, தையலே விழலை ராணி. பாரு, தையலே விழலை. சிச்சு அப்பா, இதையாவது கண்டுபிடிச்சனே. அடியில் நூல் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பாபின் கேஸ் எடுத்துட்டா சிச்சு இரு, மெதிச்சிடாத கோவத்தில்.
மிதிக்கலாம் மாட்டேன். நூல் கட்டாயிருக்கு. இப்படி பாபின் கேஸை போட்டோன்னா டப்புன்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் கரெக்டாக போட்டுக்கணும்னு அடையாளம். ஆமாம். இப்போது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தை. என்ன மாப்பிள்ள தும்புற? மழை பெஞ்சிருக்கா? செம்பரி ஆடு மாதிரி தும்புற. அம்மா அப்பெல்லாம் சொல்கிறது இல்லையா? என்ன ராணி? அதான் மனசுக்குள்ள சொல்லுதாமே. ஓ, இப்போ தையல் உள்ளதா? ம். இரு ராணி, நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோ. இப்படி எடுத்து விட்டுனாலும் சரியாக இருக்கும். அப்படி எடுத்துட்டுக்கோ. சரியா இருக்கா? சரியா இருக்கு. அந்த எஜ்ஜில் போடுறியா? ஆமாம். ரைட். போடு. எவ்வளோக்குள்ள நம்ம டைட்டாக இழுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மாடல் வரைஞ்சிருப்போம். இப்போ இதில் வந்து போட் நெக் தான் வரைஞ்சிருக்கோம். ஏதாவது டிசைனாக போட்டிருந்தோம்னா அது எந்த அளவுக்கு இழுத்து தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த டிசைன் வந்து திருப்பும் போது கரெக்டாக கிடைக்கும். என்ன ராணி? கரெக்டுங்க. இப்படியே வச்சுக்கோ கையா. இந்த இருக்குல்ல. அப்படிதான். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம். வேமா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன். இருங்க. ஏன்னா அந்த அக்காவை கொடுமைப்படுத்துறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் தச்சுட்டேன்ல. நான் என்னையத்தான் சொல்லுவாங்க. தச்சுட்டேன் பார்த்தீங்களா? கரெக்ட். வெட்டு, நூலை வெட்டு. எத்தனை சிஸ்டர்? அது என்னோட சிஸ்டர். இதே எடுத்துக்கலாம் தான் இருக்குது. ரைட். இப்போது கழுத்து சூப்பராக இருந்துச்சு. நான் உனக்கு அயன் பண்ணிட்டு வரட்டா? நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். அயன் பண்ணிட்டு வரீங்களா? வாங்க போங்க, போய் பாருங்க. என்ன ராணி விரட்டி விடுற? அயன் பண்ணுறதை பார்க்கணும் சொன்னீங்கல்ல. அயன் பண்ணுறதை பார்க்குறீங்களா? வாங்க. கழுத்தை அப்படியே வச்சு அழகாக அயன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இது நம்ம கையிலே கீறிக்கலாம். அயன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணோம்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா அழகாக இருக்கும். எடுத்து விட்டுட்டேன்னா அயன் பாக்ஸ் போட்டேனான்னு தெரில. வரேன். போட்டிருக்கேன். அயன் பண்ணிட்டு இப்படி அயன் பண்ணிட்டோன்னா நமக்கு தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இப்படி அயன் பண்ணிட்டு தைக்கும்போது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ராணி நல்லா பாருங்க. அயன் பண்ணிட்டேன். இப்போ அயன் பண்ண உடனே இந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா? இந்த பீஸ் எடுத்துடணும். எடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம தையல் போடணும். அதுக்காகத்தான் இங்கே உள்ள இவ்வளோ பெரிய கிளாத் கொடுத்துருக்கோம். ஓ சரி. அந்த தையல் வந்து நமக்கு வெளியில் தெரியாதுல்ல? ஆமாம். உனக்கு நான் மார்க் பண்ணட்டுமா? 1 இன்ச் மார்க் பண்ணால் போதுமாங்க? 1 இன்ச்சு கணக்கு பண்ணி எல்லாத்துலேயும் போடணும். சரி. இது அப்படியே எடுத்துட்டு நான் உனக்கு மார்க் பண்ணி தரேன். சும்மா ரஃப்பாக போட்டாலே போதும். இந்த ரவுண்ட் ஷேப் வரணும் நமக்கு. அதான். ஆமாம். இது உள்ளே வந்து அப்படி வேண்டியதில்லை. கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா கரெக்டாக போட்டுடணும். மற்றபடி போலீஸ்லாம் பிடிக்காது, நம்ம தைக்கலாம். கரெக்டாக கொஞ்சம் வளைஞ்சு நினைச்சு ஒன்றும் இல்லை. ஆமாம். அந்த துணி வந்து உள்ளக்க சுருங்காமல் இருக்கிறது. அதுக்கு தான் தை. அந்த 2 லைனிங்லேயும் தையல் போடணும். சரியா? ஓகே. 1 இன்ச்சு கணக்கு பண்ணி போடணும். இதை இப்படி இழுத்து பிடிச்சிக்கணுமா? ரொம்ப இழுக்கும். நான் தான் அயன் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் இந்த பற்றியா இந்த லூஸ் கொடுக்குறேன். இப்படி இழுக்காமல் இப்படி வச்சு இப்படி தை. இங்கே இப்படி இழுக்காமல் அழகாக தை. இழுக்காமல் அப்படி. அதுதான் அயன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்படியே கொடு. கரெக்ட். அப்படிதான். அவ்வளோதான். அப்படியே போடு. இதில் சென்ட்ரல் லூஸ் விட்டுறக்கூடாது. லூஸ் விட்டுனா அங்கே பின்னாடி தூக்கிட்டு தெரியும். ஆனால் சரி.
இந்த இடத்துல வரும்போது இப்படி கை வச்சுட்டு இப்படி வளைச்சு இப்படி கொண்டு போகணும். சரி, ஓகேவா? அந்த 2 கையும் வந்து நம்ம அமைக்கி பிடிக்கிறதுல தான் அந்த ஷேப் அழகாக வரும். அப்படியா? தையல் வந்து உள்ளே தெரியும், ஆனால் வெளியில் தையல் சுத்தமாக தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா நல்லா நீட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுற, சுற்றி நம்ம தையல் போடுறோம். ஓகே, போட்டுறேன். இப்போ இங்கே உள்ள ராணி தையல் போட்டோன்னே இந்த பக்கம் நல்லா நீட்டாக இருக்கா? 1 இன்ச்சு கணப்படி போடும்போது எதுவுமே தெரியல. அதே மாதிரி உள் பக்கம் வெளி பக்கம் பார்க்கும்போது தையல் எங்கேயுமே தெரியாது. அப்போ இந்த பக்கம் உள்ள துணி வெளியிலையும் வராது, லைனிங் வெளியில் வராது. இப்போ நீ சுற்றி தையல் போட்டு பார்க்கலாம். இது நீ வேகமாக தைக்கணும், தைச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக கொஞ்சம் மட்டும் போதும்ல. ஆமாம், அந்த கைடெல்லாம் கனெக்ட் பண்ணி போடு. திருப்பிக்கோ. தைக்கும்போது இருக்கு இல்லையா, இதை சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி தைக்கணும். இந்த ஆம்கோல் கரெக்டாக இங்கே வரணும். ஆமாம், அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நல்லா வளைச்சி. ஓகேவா? இன்னும் கொஞ்சம். ரைட், அவ்வளோதான். அப்படியே இந்த கைடை கனெக்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டேவா. அடிச்சோட்டு போட்டு அடிச்சோட்டு யார் அடிக்க மாட்டேன். ஸ்கேல் நீ அந்த பக்கம் வச்சிருக்கேல்ல, இந்த இருக்குங்க. அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, காமிக்கிறேன். ரைட், அப்படியே தான் கரெக்டாக. இது மாதிரி காட்டனில் ஈஸியாக இருக்கும் ராணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிந்தட்டிக்கில் தைக்கும் போது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து தைக்கணும். திருப்பிக்கலாம்ல, லைட்டாக திருப்பிக்கும். திருப்பி அந்த கட்டிங் பண்ணியிருக்க மாதிரியே பார்த்து தைச்சிக்கும். ரைட், ரைட். அந்த கைடெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டுட்டு வா. ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குங்க. இந்த சுடிதார் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்போ அடுத்து ஒரு சுடிதார் நீயா கட் பண்ணி நீயா தச்சிருவியா? சரி, சொன்னதை மறந்துட்டல, இதை மடிச்சு தைக்க சொன்னேன். சரி, பரல தை. அப்போதான் இந்த மாதிரி தைச்சிட்டா திருப்பி எப்படி தைக்கலாங்கிறது சொல்லலாம். தை நேராக கீழே வா. சாரி. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கலாங்க. நான் அப்படித்தான் குழப்பி விடுவேன். அப்போ தான் தப்பாக தைச்சதுக்கு நான் இருக்குன்னா ஏதாவது சரி பண்ணிருக்கேன், நான் வழி ஈஸியாக கிடைக்கும். மற்றவங்க ஐயோ இப்படி நேராக தைச்சிட்டுமே அப்படின்னு உட்காந்து பிரிச்சுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. இப்படி தைச்சிட்டா கூட அதை அப்படியே மடித்து தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே மடித்து தைக்கலாமா? அதுக்கு தான் சரின்னு விட்டுட்டேன் நான். சரி, இப்போ நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணு. போட்டோம். நீங்கள் தள்ளாதீங்க. நான் ஒன்றும் பண்ணலை. போட்டோம். இதை பக்கமாக வீடியோ பண்ணும் பார்த்தா ஒரு நாளில் முடிச்சிருவோம் போல இருக்கு. இன்னைக்கு இதோட போதும், நிப்பாட்டிக்கிறோம். ஒன்று ராணி. அப்படியா? நீ வேற கோயில் போக ரெடியாக உட்காந்துருக்க. சரிங்க. இது எப்படியே 2 நாளில் முடிஞ்சிடும் போல. முடிச்சிடலாம். சரி. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சுடிதார். ஆமாம். என்னது? ஆமாம். சத்தமாக பேசுறா நீ. அப்படியே சாப்பிடாத மாதிரி. இல்லைங்க, சாப்பிட்டேன். இன்னைக்கு விரதம் இருக்குதியே. விரதம் இல்லைங்க. விரதம் இருக்க மாட்டியா? நல்லா சாப்பிடுவேன். கடவுளை மனசில் நினச்சா போதும். ஆமாம், விரதம் இருக்க வேணாம். என்ன ராணி? நான் விரதம் இருக்குல்ல, நான் சாப்பிட்டேன்.
ஷேப் அப்படியே வளைச்சி தைச்சிட்டோம். ம் ம் கை பக்கத்தில் தான் நான் இருக்கணும் எப்பயுமே. இந்த கை அப்படி தை. அப்போ தான் அந்த துணி இழுக்காமல் லூஸில் விடு. ம் அப்போ தான் நம்ம என்ன ஷேப் எடுக்கிறோமோ அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். விரல் பக்கத்தில் கொண்டு போகாத. ரைட். பயப்படாதீங்க, கவனமாக தைப்பேன். கவனமாக தான் தைக்கணும். கை நல்லா பக்கத்தில் அந்த ஷேப் அப்படி வளைச்சி கொண்டு வரணும். இழுக்கக்கூடாது, இழுக்காமல். இங்கே கை வைக்கணும்ல, நீ இப்படி கொண்டு போகணும் அது. ஓகே. ரொம்ப குழப்பறேனா? இல்லைங்க, அப்படிதான் செய்வேன். பரவாயில்ல பரவாயில்ல, அது உள்ளே போகிறது தான் பரவாயில்ல. ரைட். ரொம்ப ஓரத்தில் போட்டேனா? பரவாயில்ல பரவாயில்ல. சிசரை கூட நான் வெட்டி தரேன். இது வேண்டாம், என் சிசர் கூட. அப்பா உங்கள் சிசரை இப்படி கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கலையே. இப்படிக்கு சிசர் கொடுக்கக்கூடாது. நான் எப்படி கொடுத்தேன்? நான் இப்படி தான் வச்சேன். அதாவது சிசர் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும். இந்தாங்க சிசர் அப்படி சொல்லி கொடுக்கணும். எங்க எனக்கு கொடு. இப்படி தான் கொடுக்கணும். இந்தாங்க சிசர் இப்படி கொடுக்கணும். நீ எனக்கு கொடு. இப்படி தான் சிசர் கொடுக்கணும், இப்படி கொடுக்கக்கூடாது. ரைட்டா? அது தப்பு. சரி, கரெக்டாக லைனிங் கனெக்ட் பண்ணி வெட்டுறோம். இருக்குல்ல, மீதி இருக்கிற எல்லா பீஸும் வெட்டிடலாம். லைனிங் அளவுக்கு வெட்டணும்னா போதும். இப்போ வெட்டியாச்சு. ரைட்டா? இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் ரெண்டும் முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்னா இங்கே கீழே மடிச்சு தைக்கணும்னு சொன்னீங்களங்க, அது கடைசியில் பண்ணிக்கலாம். அது இப்போ அது கிடையாது, இப்போ பண்ண வேண்டாமா? கடைசியில் பண்ணிக்கலாம். சரி. இதில் பிசுறு தெரியக்கூடாதுன்னா இந்த ஓப்பன் பண்ணி ரெண்டு பக்கம் மடிச்சுச்சுன்னா பிசுறு தெரியாது. ரைட்டா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதனால் அப்புறம் பண்ணிக்கலாம். போதுமா? ஓகே. எஞ்சிக்கலன்னா ஷோல்டர் நான் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன் நான் பண்ணுறேன்? நீங்கள் இல்லை, நான் பண்ணுறேன். இது நான் பண்ணுறேன். உனக்கு நான் ஒரு ஷோல்டர் பண்ணேன், நீ ஒரு ஷோல்டர் பண்ணு. எப்போ நீங்களே பண்ணுங்க சார். நானே பண்ணட்டா? ஆமாம். அப்பாடா. இந்த இருக்குல்ல ஷோல்டர் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இது ஒரு வேலையை ராணி. அப்போ நான் அதான் சொன்னேன், உனக்கு கஷ்டமான வேலையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்லீவ் பக்கம் முன்ன பின்ன தான் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஆமாம். அதே போல் இங்கேயும் கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சிடணும். ரைட். சைடில் அந்த மாதிரி அந்த ஆம்கோல் பக்கம் இப்படி கூட இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன சரி, அந்த இடத்துல மட்டும். சரி, தைச்சிட்டோமா? இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணும்போது ஸ்லீவ், நாளைக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். சரி.
நாளைக்கு ஸ்லீவ் மட்டும். ஆமாம், ஸ்லீவ் மட்டும். இது அந்த பிசு தெரியாமல் இருக்கிறதுக்கு இங்கே லைட்டாக ஒரு டாக் அடிச்சுட்டாலும் சரி, இல்லை எம்மிங் பண்ணிக்கிட்டாலும் சரி. இருக்குல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன டாக் அடிச்சுக்கலாம். சரி, 2 இடத்துல டாக் அடிச்சிட்டோம்னா அந்த பிசு வந்து தெரியாது, வெளியில் தெரியாது. ரைட்டா? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ரைட்டா? சூப்பர். ரைட்டா? ஓகே, ரொம்ப ஈஸியான மெத்தடில் போட் நெக் வச்சு பேக்கும் ஃப்ரண்ட்டும் தச்சு முடிச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம நாளைக்கு தைக்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டை தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் தச்சு ரெடியாக வச்சுருங்க. அடுத்த பதிவில் நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி முடிச்சிருவோம். அட்டாச் பண்ணி முடிச்சு கையோட தச்சுட்டா முடிஞ்சு, சைடு தச்சுட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கே முடிச்சிடலாமா? சரி, அடுத்த பதிவில் இந்த சுடிதாரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து பேண்ட் இருக்குது. பேண்ட் கண்டிப்பாக தைக்கலாம். பேண்ட் உனக்கு என்ன பேண்ட் வேணுமோ அந்த மாதிரி பேண்ட் தைக்கலாம். நார்மல் பேண்ட் வேணுமோ? நார்மல் பேண்ட். சரி, எது வேணுமோ அதை அப்புறமாட்டி டிசைட் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாருக்கு என்ன பேண்ட் நல்லா இருக்குமோ அது நீ போட்டுக்கோ. ரைட்டா? இப்போ நீங்கள் நான் தச்சிருக்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட தேவைகளை எங்களுக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வாய்மொழியில் சொல்லுவேன். சப்போஸ் செய்முறையில் தான் செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி பதிவுகளாக போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எல்லா பதிவுகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. தொடர்ந்து எல்லா பதிவுகளையும் பாருங்கள். கிளாஸ்க்கு எல்லோரும் கம்பல்சரி வாங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்குனாலும் ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம், எப்பயுமே நல்லா தான் இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தலைகீழ மாறுற பட்சத்துக்கு நம்ம அதாவது கண்ணு பிதுங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பயப்படாமல் நமக்கு ஒரு கை தொழில் இருக்குது, அதை நீ கை கொடுக்காட்டி சொல்லிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் கை கொடுக்கும். என்ன ராணி? அது இந்த தையல் தொழில் அதாவது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக பல வகையில் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். இது ஒரு கலை, தொழில் கிடையாது, கலை. ரைட்டா? கண்டிப்பாக இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அறுத்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய இருக்குது, வருஷக்கணக்காக அறுப்பேன். எல்லோரும் பார்த்துட்டே இருங்க. அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. உங்கள் அண்ணி. அடே அப்பா, இன்னைக்கு தான் சொல்லியிருக்கு. பாய்.